Daily. Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாங்காக்கிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 23.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மொய்தீன். மொய்தீன், இது தொடர்பாக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? சுங்கத்துறை அதிகாரிகள் எந்தெந்த கோணத்தில் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது சென்னை விமான நிலையத்திற்கு பாங்காக்கிலிருந்து 24 கிலோ கஞ்சா கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் சுங்கத்துறை அதிகாரிகள் காலை பாங்காக்கிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் பயணிகளை சோதனை செய்தனர். அப்பொழுது பாங்காக்கில் இருந்து வந்த 4 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லிய காரணத்தினால் மோப்பநாயை வரவேற்று அவர்கள் உரிமையை செக் செய்தனர். பின்னர் அவர்கள் 4 பேரையும் தனி அறைக்கு அழைத்து சென்று அவர்களை சோதனையிட்ட போது அவருடைய பேக்கில் சுமார் 24 கிலோ பொட்டலங்களுடைய கஞ்சா கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த கஞ்சாவை ஆய்வுக்கு மேற்கொண்ட போது அது உயர் ரக கஞ்சா என தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அந்த கஞ்சாவின் மதிப்பை 20 கோடி இருக்கும் என சுங்கத்துறை அதிகாரி வட்டத்தில் தெரியப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களுடன் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர்கள் மட்டும்தான் இந்த சட்டத்தில் ஈடுபட்டார், இதனில் இவருக்கு ஏதோ மேலும் அதிகாரிகளுக்கு ஏதோ தொடர்பு உள்ளதா என குறித்து தற்பொழுது சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்கள் 4 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி மொய்தீன். Taste the Daily.